Hello friends, welcome to Statedtler Sketches. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிராயிங் வீடியோன்னு வாங்க வீடியோல போய் நாம தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னைக்கு பண்ண போற ஸ்கெட்சிங்க்கு நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா Brustro கிராஃப்ட் ஸ்கெட்ச் புக் டோன்டு பேப்பர் A5 சைஸ். அதுக்கு தேவையான ஹூஹூ மார்க்கர்ஸ் நான் எடுத்துர்க்கேன். பாருங்க. இப்போ நாம என்ன டிராயிங் அவுட்லைன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நீங்கள் அவுட்லைன் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாம் இந்த பென்குயின் தான் இன்றைக்கி கலரிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஆஷ் கலரை நான் பேஸ் கலராக யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் லேயராக. தென் நான் ஒவ்வொரு லேயராக ஆட் பண்ணி எக்ஸாக்ட் கலர் கொண்டு வர போகிறேன். இப்போ நாம் பென்குயின் பற்றியும் சில இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நான் செகண்டாக அதை விட டார்க் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுதான் நான் ஃபுல்லாகவே இந்த ஃபேஸ் ப்ராசஸ்க்கும் எங்கெல்லாம் இந்த ஆஷ் கலர் வித் பிளாக் வரப்போதோ காம்பினேஷன் அங்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்ம பென்குயின் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். பென்குயின் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஃப்ளைட்லெஸ் பேர்டுன்னு சொல்லலாம். எங்கே அதிகமாக பென்குயின்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் அதிகமாக வாழுதுன்னு சொல்லலாம். இதில் சில வகையான ஸ்பீஷியஸ் ஆஃப் பென்குயின் மட்டும் நார்த்தன் ஈக்குவேட்டர் பகுதியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓஷன் சி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளும் நிறைய பார்த்துருப்போம். சி சைடில் தான் பென்குயின் அதிகமாக சதர்ன் ஹெமிஸ்பியர் பகுதியில் நம்மளும் பார்த்துருப்போம். இந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், அது அழகாக ஸ்விம் பண்ணும் சீல. அதோட வின்னு பார்த்தீங்கன்னா அந்த துடுப்புன்னு சொல்லலாம். அதோட ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கிற சிஸ்டமில் இருக்கும்ல, அது மாதிரி ஃபின் அதை தான் சொல்கிறாங்க. துடுப்பு மாரி இருக்கும் லைக் ஃபெதர்ஸ், அதுதான் ஃபெதர்னு சொல்கிறாங்க. பட் அதால் பறக்க முடியாது, அதை வச்சு அதால் ஸ்விம் பண்ண மட்டும்தான் முடியும். இது எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பென்குயின் பார்த்தீங்கன்னா லேண்ட்லேயும் சில இது சீஸ்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ராயிங் ப்ராசஸில் பாருங்கள், நான் ஃபேஸ் பார்ட்டில் ஃபஸ்ட் லேயரை ஆஷ் கொடுத்து டபுள் ஷேட் வர மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஃபின்லேயும் அதுக்கப்புறமேட்டு கீழே லோயர் பாடி பார்ட்லேயும் நான் டேரெக்டாக இந்த பிளாக் கலர் அப்ளை பண்ணுறேன். இந்த பென்குயின் ரொம்பவே ஈஸி தாங்க கலரிங் ப்ராசஸ். ஏன்னா பென்குயின் எப்பொழுதுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அதோட ஃபெதர்ஸ் அந்த டைப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட், இதுதான் மெயின் கலர்ஸாக இருக்கும். நம்ம கொஞ்சம் அனிமேட்டட் எஃபெக்டில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஐஸுக்கு மவுத்துக்கு லெக் பார்ட்லாம் நம்ம எல்லோ ஷேட் அது மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். இந்த பென்குயினை ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. லார்ஜஸ்ட் பென்குயின் அண்ட் ஸ்மாலஸ்ட் பென்குயின். லார்ஜஸ்ட் பென்குயினோட நேமிங் எப்படி சொல்கிறாங்கன்னா எம்பரர் பென்குயின் சொல்கிறாங்க. அதோட ஹைட் 1.1 மீட்டர்ஸும் வெயிட் 35 kg வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்மாலஸ்ட் பென்குயினை லிட்டில் ப்ளூ அண்ட் ஏஞ்சல் பென்குயின் ரெண்டுமே வகைப்படுத்தி சொல்கிறாங்க. லிட்டில் ப்ளூன்னு சொல்கிறாங்க, ஏஞ்சல் பென்குயின்னு சொல்கிறாங்க. இதோட ஹைட்டு டால் பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் டு 40 சென்டிமீட்டர், வெயிட் 1 kg சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ ட்ராயிங் ப்ராசஸில் நாம் இப்போது எல்லோ கலர் ஷேட் தான் அதோட ஃபீட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். லைட் ஷேடாக நம்ம எல்லோ கலர் அப்ளை பண்ணிக்கலாம் போத் சைட்ஸும். இப்போது நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் ஷேடை நான் அவுட்லைனாக கொடுக்குறேன். இந்த எல்லோவுக்கு இப்போ டபுள் கலரில் நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஃபீட் ப்ராசஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லோயர் பாடியில் ஒயிட் கலர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்க்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பென்குயினில் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த லார்ஜஸ்ட் பென்குயின்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால அது கோல்டர் கிளைமேட்டில் சர்வைவ் பண்ணும். அதிகமான இந்த பென்குயின்ஸ்லாம் லார்ஜர் பென்குயின்ஸ்
கோல்டர் கிளைமேட்லேயும் நல்லாவே சர்வை பண்ணும் அதோட லைஃப்பை. ஸ்மாலர் பென்குயின் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ட்ராபிக்கல் கிளைமேட், அந்த மிதமான வெயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் தான் வந்து இந்த ஸ்மாலர் பென்குயின்ஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஸ்டொமக் பகுதி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒயிட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இது ஃபெதரையும் நம்ம வந்து அதோட அண்டர் பார்ட்டையும் ஒயிட் கலரில் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபேஸில் வர ஒயிட் பார்ட்டு ஐஸ் அண்ட் மவுத் இது மட்டும்தான் நம்ம ஸ்கெட்சிங் ப்ராசஸில் இருக்குது. இப்போ ஃபேஸ்லேயும் நான் ஒயிட் கலர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பென்குயினோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அக்வாட்டிக் லைஃப். இது அடாப்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அடாப்டட் ஃபார் அக்வாட்டிக் லைஃப்னு சொல்லலாம். இந்த பென்குயின் வந்து ஸ்விம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் லைட் ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஸ்லோவாகவும் தண்ணியில் வந்து அது ஸ்விம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேர்டோட லுக் லைக் வந்து பேர்ட் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். பட் அதால் வந்து பறக்க முடியாது. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா அதால் ஸ்விம் பண்ண மட்டும்தான் முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட ஃபெதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ஸ், அதாவது துடுப்பு மாதிரி இருக்கும் நீந்துறதுக்கு. அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த ஃபெதர் வந்து பாடி ஹீட்டை வந்து அட்லாண்டிக் ஓஷன்லலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒயிட் கலர் வந்து எப்பொழுதும் பார்த்திங்கன்னா இது லுக் வைஸ் எப்பொழுதுமே பென்குயின் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் இருக்கும். அப்பர் பாடி பிளாக் கலராகவும் அண்டர் சைடு வந்து ஒயிட் கலராக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், நமக்கு இப்போ இருக்கிற போர்ஷன் பார்த்திங்கன்னா ஐஸ் அண்ட் மவுத் மட்டும்தான். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பென்குயினை நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஐஸ் பார்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐபால் வந்து ஆஸ் யூஷுவல் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். நான் உள்ளே சுற்றி வந்து ஸ்கை ப்ளூ எஃபெக்ட் கொடுக்குறேன். ஐபாலுக்கு அடுத்த லேயராக, அடுத்த அவுட்டர் பார்ட்டாக. தென் நம்ம ஃபீட்டுக்கு என்ன கலர் ப்ராசஸ் பண்ணமோ சேம் வந்து அந்த எல்லோ வித் ஆரஞ்ச் காம்போ தான் நம்ம இப்போ மவுத் பார்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ முடிச்சாச்சு. உள்ளார உள்ள அதோட நாக்கு பகுதி அது வந்து நான் லைட் பிங்க்கும், அதுக்கு அவுட்டர் லேயர் வந்து நான் டார்க் ரெட் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து அந்த இது தனியாக அந்த பிங்க் ஷேட் வந்து எடுத்து கொடுக்கும். ஐபாலை ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் சின்னதாக ஒரு ஒயிட் டாட் வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பென்குயின் முடிச்சாச்சு. நம்ம இப்போ எப்பொழுதுமே யூஸ் பண்ணுற மைக்ரோ பென் யூஸ் பண்ணி அவுட்லைன் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் நம்ம இப்போது பண்ண போகிறோம். இப்போ பென்குயினை பற்றி நான் கொஞ்சம் ஃபேக்ட்லாம் என்னென்னன்றதை சொல்கிறேன். பென்குயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீத்தே கிடையாது. அது மோஸ்ட்லி முன்னாடியே சொன்ன மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். இந்த பென்குயினில் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 வகை வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இது ஆரிஜினேட்டட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில். இதை வாட்டர் குரூப் பென்குயின்ஸை வந்து ராஃப்ட்னும், லேண்ட் குரூப்ஸ் பென்குயினை வந்து பேடல்னு சொல்லலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி பென்குயினால் பறக்க முடியாது. ஒன்லி வந்து ஸ்விம்மிங் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த பென்குயினோட கலர் காம்போ இருக்குது இல்லையா, பிளாக் அண்ட் ஒயிட் கலரிங், இதை வந்து கவுண்டர் ஷேடிங்னு சொல்கிறாங்க. இப்போது பென்குயின் என்னென்னலாம் சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிற அந்த வகையான சின்ன சின்ன இதெல்லாம் ஃபுல்லாகவே சாப்பிடும். முக்கியமாக வந்து ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு, ஓப்பல் ஃபிஷ்ஷு, ஸ்மால் ஃபிஷ்லாம் வந்து அதிகமாக சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ராயிங் ப்ராசஸில் நான் சொன்ன மாதிரியே பிளாக் பென் வச்சு நம்ம அவுட்லைன் போட்டுட்ருக்கோம். இது முடித்தோன்னே நம்ம இப்போது இந்த பென்குயின் கலரிங் ப்ராசஸும் முடிச்சிருவோம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பென்குயினை ஈஸியாக நம்ம முடிச்சாச்சு. இதோட க்ளோசர் வியூ பாருங்கள் எப்படி ஷேடிங் ப்ராசஸ் வந்திருக்குன்றத. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான இந்த பென்குயின் ஸ்கெட்ச் நாம் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.